Hi friends, welcome to our channel ஆக அற்புத சமையல். எல்லாருக்கும் வணக்கம் friends. நான் அழகுப்பிரியா பாலாஜி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வஞ்சர மீன் வறுவல். அது எவ்வளவு டேஸ்டியா, எவ்வளவு சீக்கிரமா பண்றது, அதுக்கு என்னென்ன பொருள், என்ன ப்ராசஸ்னு பாத்துறலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நான் வஞ்சர மீன் 1 கிலோ வாங்கி அதை கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். லைட்டா உப்பு போட்டு மீன் துண்டுகளை பிரட்டி வச்சிருக்கேன். இப்போ குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் மிளகாய்த்தூளும் நல்லா மிக்ஸ் ஆகுறபடி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் பக்குவத்துக்கு நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா உப்பு நல்லா கரையட்டும் மசாலாவில். பாருங்கள், மசாலா நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு மீன் துண்டுகளாக எடுத்து அது மேலே இந்த மாதிரி மசாலாவை நல்லா பூசி நல்லா அடுக்கி வச்சுக்கலாம். இன்னொரு தட்டில் மாற்றி அடுக்கி வச்சிடலாம். பாருங்கள், இதில் உங்களுக்கு புளிப்பு சுவை தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சிக்கங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சாச்சு மசாலா பூசி. இப்போது ஒரு தவாவில் எண்ணெய் காய வச்சுட்டு இப்போது எண்ணெய் காய்ஞ்சதும் ஒவ்வொரு மீன் துண்டுகளாக போட்டு நம்ம பொரிச்சிடலாம். மிதமான தீயிலே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தீயை ஸ்டவ்வு மிதமான தீயில் இருந்தால் தான் கரிஞ்சிடாமல் மீன் வேகும். பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் ஒரு 10 நிமிஷம் கழித்து பிரட்டி வேக வச்சுட்டேன். பாருங்கள், நம்மளோட மீன் பொரிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த மாதிரி இடுக்கியில் வச்சு எடுத்து தட்டுக்கு மாற்றிக்கங்க. பாருங்கள், நான் மிச்ச மீன் துண்டுகளையும் பொரித்து ரெடி பண்ணி காட்டுறேன். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீன் துண்டு ரெடி. சூப்பரான வறுவல் சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இப்போ நம்ம குக்கிங் டிப்ஸ் பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம மீனை வாங்கி நல்ல உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி 2 தண்ணீர் ஊற்றி நல்லா கழுவி இருத்திடலாம். அதுக்கப்புறம் மீனில் தண்ணீரே இல்லாத அளவுக்கு நல்லா வடிச்சிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து மீனை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். ஊற வச்சோன்னே மீன்லேருந்து தண்ணீர் வெளியே வரும். அதை வடிச்சிட்டு மசாலாவை போட்டு நீங்கள் இந்த மாதிரி பிரட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கனாலே போதும். ரொம்பவே சீக்கிரமாக நம்ம வறுவல் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டால் எலுமிச்சம்பழ சாறு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து அலங்காரத்துக்காக வைக்கலை. மீன் துண்டுகள் பொரிச்சதுக்கப்புறமா அதில் நம்ம பிழிஞ்சு விட்டு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஷேரும் சப்ஸ்கிரைபும் கமெண்ட்டும் லைக்கும் எங்களை அடுத்த வீடியோஸ்க்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக அவங்கள சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் அழகுப்பிரியா பாலாஜி.